எல்லா பகுதியுமே அவன் ஒருவனுக்கு உரித்தானாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீகள், தபத்தாபீகள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அகில உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதிபதி. அவ்வப்போது அவன் தன் உள்ளமையை, தன் இருப்பை, தன் வல்லமையை வெளிக்காட்டுவதற்காக சில நிகழ்வுகளை அவ்வப்போது நடத்தி காட்டுகிறான். 7 வானங்கள், பூமி, இடைப்பட்ட அனைத்தையும் இயக்குபவன் அவன் ஒருவன் என்பதை மனித குலத்திற்கு சொல்லி காட்டுவதற்காக சில நிகழ்வுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவ்வப்போது நிகழ்த்தி காட்டுகிறான். வானமாகட்டும், பூமியாகட்டும், இடைப்பட்ட எந்த பொருளாகட்டும், ஒரு அணுவின் இயக்கம் கூட அல்லாஹ்வின் உத்தரவில்லாமல் இயக்காது, அவனின் அனுமதி இல்லாமல் அது அசையாது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறது. குர்ஆனில சூரா யூசுப் ஒரு வசனம் இப்படி வருகிறது: வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் காரியத்தை மிகைக்கக்கூடியவன், அவன் நாடியதை அப்படியே செய்து முடிக்கக்கூடியவன். அவன் என்ன நினைக்கிறானோ அதை கட்டாயம் செய்வான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. சுருக்கமாக சொல்லுவதானால் அல்லாஹ்வின் திட்டம் மட்டுமே ஜெயிக்கும். மனிதர்களின் திட்டங்கள் அது எல்லா நேரங்களிலும் ஜெயிக்காது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாளில் நிறைய திட்டங்கள் இருக்கும். தன் குடும்பத்தை மேம்படுத்துவதை குறித்து, தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, நல்ல அழகிய வீடு கட்டுவதை குறித்து, வருமானங்கள், தொழில்களில் நிறைய சம்பாதிப்பது குறித்து, இப்படி நிறைய திட்டங்கள் பல்வேறு நபர்களுக்கு. ஆனாலும் மனித திட்டங்களை தாண்டி, மனிதர்களின் என்ன ஆசைகளை தாண்டி அல்லாஹ்வின் திட்டங்கள் ஜெயிக்கும் என்பதை இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எண்ணிக்கையவர்கள் அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், மிகப்பெரிய அறிவு மேதை, அரஃப்துல்லாஹ பில் ஃபஸ்ல் அஸாய். இதில் அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் என் தோல்வியை எப்போது ஒப்புக்கொள்கிறேன் தெரியுமா? என் திட்டங்கள் எல்லாம் நொறுங்கி போய், நான் நாடியதெல்லாம் நடக்காமல் மாற்றமாய் நடக்கிற போது நான் அல்லாஹ்விடத்திலே தோற்று போகிறேன். அவன் நடைபெறுவது அல்லாஹ்வின் திட்டம் என்பதை புரிந்து கொண்டேன் என்பார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும், எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்தாலும், நிறைய பல்வேறு வழிமுறைகளை கையாண்டாலும் கூட அல்லாஹ்வின் முடிவு எதுவோ கட்டாயம் அது நடந்து தீரும். கண்ணியமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் நினைப்பது நடக்காமல் இருக்கிற விதத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில நேரங்களில் அவனது திட்டங்கள் இருக்கும். நாம் ஒன்று நினைத்துக் கொண்டிருப்போம், அல்லாஹ்வின் திட்டம் வேறாக இருக்கும். ஒன்றுமில்ல, கடலுக்குள்ள முத்தெடுப்பதற்காக மூழ்குகிற சில பேர் வெறும் ஜனாசாவாக வெளியே வருவார்கள். மூச்சு போய் ஜனாசாவாயிருவாங்க. தற்கொலைக்காக கடலுக்குள் குதித்தவன் உயிர் பிழைத்து முத்தோடு வெளியே வருவான். இது அல்லாஹ்வின் திட்டம். அவன் மவுத் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் கட்டாயம் மரணம். ஹயாத் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் தற்கொலை முயற்சிகள் கூட அவனுக்கு தோல்வியிலே முடியும். கண்டிப்பிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா சில அனுபவங்களை பார்க்கலாம். காலில் நல்ல காலணியெல்லாம் அணிந்து கொண்டு ஒரு கரடு முரடான பாதையில் நடந்து போகிற போது அவர் அணிந்திருக்கிற காலணியை தாண்டி ஒரு கல்லோ முள்ளோ நம் பாதத்தை பதம் பார்த்து விடும். ஒரு ஆணி செருப்பை துளைத்து கொண்டு காலில் வந்து குத்தி நிற்கும்.
இதே சில மனிதர்கள் எந்தவித காலணியும் அணியாமல் கரடு முரடான மலை பாதைகளில் நல்ல முறையிலே போய்விட்டு வருவார்கள். ஒரு சிறு காயமோ ஒரு சிறு கீரலோ இருக்காது கண்டிப்பிக்கவர்களே. இப்ப வெறுங்காலோடு போய்விட்டு வருவார்கள். இப்ப அல்லாஹ்வின் நாட்டம் அவன் பாதிப்பு என்று எழுதியிருந்தால் கட்டாயம் பாதிப்பு, அவன் பாதுகாப்பு என்று எழுதியிருந்தால் கட்டாயம் பாதுகாப்பு கண்டிப்பிக்கவர்களே. குர்ஆனில் நிறைய வரலாறு. அல்லாஹ்வின் நாட்டம் தான் ஜெயிக்கும், அவனின் முடிவுதான் ஜெயிக்கும் என்பதற்கு நிறைய வரலாறுகளை அல்லாஹ் கொண்டிருக்கிறார். நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம். ஒரு கிணற்றுக்குள் கொண்டு போய் ஒரு சிறுவரை, உடன் பிறந்த சகோதரர்களை அவரை கேவலப்படுத்துவதற்காக இரவில் இருளில் கொண்டு போய் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு வருவார்கள். இது அவர்களின் திட்டம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் அது அதிசய திட்டம். கிணற்றுக்குள் தள்ளப்பட்டவரை கொண்டு போய் அரசவையிலே ஒரு பெரும் அமைச்சர் பதவியிலிருந்து ஒரு உயர் நிலையில் கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹ். இது அல்லாஹ்வின் திட்டம். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். கேவலப்படுத்த மனிதர்கள் நினைக்கிற போது, அவனை இழிவுபடுத்த மனிதன் திட்டம் தீட்டுகிற போது, அவனை கண்ணியப்படுத்த அல்லாஹ் நாடுகிற போது அவனின் திட்டம் ஜெயிக்கும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், மினல் பேரி இதழ் கசர் என்பார்கள். கிணற்றிலிருந்து கோட்டை வரை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுக்கு தலைப்பிடுவார்கள். கிணற்றில் துவங்கி கோட்டை வரை அவர்களது வாழ்க்கை பயணம் கண்டிப்பித்தவர்களை யோசித்து பார்க்கிறோம். சகோதரர்கள் கேவலப்படுத்த திட்டம் தீட்டுகிற போது அந்த வசனத்திலே வருகிறது, அக்கிரமி மத்வா, விலை கொடுத்து சிறுவர் யூசுஃபை விலைக்கு வாங்கிய அந்த அமைச்சர், அந்த மன்னர் மனைவி இடத்திலே சொல்லுவார், இந்த குழந்தை அழகிய குழந்தையாக இருக்கிறது, இந்த குழந்தையை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும், இதை நம் குழந்தையாக நாம் தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று அல்லாஹ் அந்த குழந்தையை கண்ணியப்படுத்தியதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் அல்லாஹ்வின் திட்டம் தான் ஜெயிக்கும். என்ன சொல்றோம்னா, தந்தை நபி யாக்கூப் தந்தையை விட்டு மகனை பிரிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி, உடன் பிறந்த சகோதரர்களின் திட்டம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் இறுதியில் ஜெயிக்கும். தந்தை உட்பட அத்துணை சகோதரர்களும் நபி யூசுஃபிடத்திலே போய் உணவுக்காக தஞ்சம் அடைகிற நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார். இப்ப தந்தை மகனை பிரிக்க வேண்டும் என்று மனிதன் திட்டம் தீட்டுகிற போது எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் அந்த மகனிடத்திலேயே நீங்கள் அடைக்கலம் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வின் திட்டம். கண்ணியமிக்கவர்களே, முடிவு மனிதர்களின் முடிவு ஜெயிக்கவில்லை, அல்லாஹ்வின் முடிவு ஜெயித்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாம் புரிய வேண்டிய செய்தி அதுதான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன் காரியத்தில் ஜெயித்தே தீருவான். அல்லாஹ் அவனது கட்டளையில் அவனது உத்தரவை நிரப்பமாக்கியே தீர்வான். கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு பிரபலமான வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அல்லாஹ்வின் வல்லமையை நமக்கு சொல்லித் தருகிற, அவனின் ஆற்றலை நமக்கு உணர்த்துகிற, வானம் பூமி உட்பட அத்துணை அணுத்துகள்களும் அவனின் உத்தரவின்றி அசையாது என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, ஆண் குழந்தை பிறக்க கூடாது என்பது ஃபிரௌனின் திட்டம். காரணம், அந்த குழந்தை பிறந்து தன் அரசாட்சி கவிழும், தன் அரண்மனை ஒன்றுமில்லாமல் போகும், தன் ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போகும். அப்ப தான் ஒன்றுமில்லாமல் போகும் என்று அறிந்திருக்கிற ஃபிரௌன் குழந்தை மூசா பிறக்கக்கூடாது என்பது அவனது திட்டம். குர்ஆன் சொல்லுகிறது, யுதப்பிபு அவனாகும், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றொழிக்க வேண்டும். சிறிதும் ஈவிரக்கம் இல்லாமல் பிறந்த பச்சிளம் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். ஃபிரௌனின் திட்டம் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது. ஆனால் அல்லாஹ்வின் திட்டம், எந்த குழந்தையை அஞ்சி, எந்த குழந்தை பிறந்து தனது ஆட்சி கவிழும் என்று அஞ்சினானோ அதே குழந்தையை மூசாவை எதிரி அவனிடத்திலேயே வளர்க்கிற திட்டம் அல்லாஹ்வின் திட்டம். அல்லாஹ் வளர்த்து ஆட்சியை பறித்தான். கண்ணியமிக்கவர்களே, நம்ம யோசித்து பார்க்கிறோம், நம் முடிவு அது ஜெயிக்காது. மனிதர்களின் முடிவு எல்லா நேரங்களிலும் ஜெயித்து விடாது. ஆனால் அல்லாஹ்வின் முடிவு ஜெயிக்க தவறாது. அவன் என்ன நினைக்கிறானோ நாடியதை கட்டாயம் செய்தே தீருவான். வானமாகட்டும் பூமியாகட்டும்,
அவனின் கட்டளைகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய முடிவுகள் வேறு, அல்லாஹ்வின் முடிவு வேறு. ரப்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு அவனின் திட்டம் எல்லா காலங்களிலும் ஜெயிக்கும். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா அந்த பிறவனுடைய வரலாறுலேயே மூசா நபியின் கூட்டம் பனு இஸ்ராயீல் ஊரை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும், அடிமைகளாக்கி பெரும் சித்திரவதைகளை தந்து ஒருவித அடிமை முறையை அவன் கட்டமைத்து விட்ட போது, நிறைய கொடுமைகளை கட்டமைத்து விட்ட போது, அல்லாஹ்வின் திட்டம் பிறவனுடைய கூட்டத்தை ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும், உலகை விட்டே அவனை அனுப்ப வேண்டும் என்பது அல்லாஹ்வின் திட்டம். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஐயமின் ஜன்னாத்தின் வாவியும். பிறவனின் முடிவு என்ன தெரியுமா? அவன் வசித்து வந்த தோட்டங்கள், பெரும் பெரும் நீர் ஊற்றுகள், மகாமின் கரீம், பெரும் பெரும் விவசாய நிலங்கள், பெரும் பொழுதுபோக்கு இடங்கள் என்று ஒட்டுமொத்த இடங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றினான். கண்ணிமிக்கவர்களே, இவன் மூசாவின் சமூகத்தை வெளியே அனுப்புவதற்கு திட்டம் தீட்டுகிற போது அல்லாஹ்வின் திட்டம் பிறவனுடைய கூட்டத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றினான். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் காதிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன் காரியத்தில் நினைத்தே தீருவான். அவன் முடிவுக்கு மாற்றம் கிடையாது, நாடியதை செய்து தீருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தனி மனிதனாய், எத்துணை எதிர்ப்புகள், ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் முன்னால் தனித்து நின்று ஏகத்துவத்தை எடுத்து பேசுகிற போது அவர் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. உச்சகட்டமாக மலை போன்று கொழுந்து விட்டு எரிகிற மூட்டப்பட்ட பெருநெருப்பில் அவர்கள் தூக்கி எறியப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அல்லாஹ் குறிப்பிடுவான், கைதா, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் நபி இப்ராஹிமை அழிப்பதற்காக. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்களின் சூழ்ச்சியை நான் சிறுமைத்தனமாக ஆக்கிவிட்டேன், இதனால் அக்சரில் பெரும் நஷ்டவாளர்களாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அப்போ ஒரு தனி மனிதனையோ ஒரு நபரையோ ஒரு பெரும் திட்டம் தீட்டி ஒன்றுமில்லாமல் செய்ய மனிதர்கள் முயற்சிக்கிற போது அல்லாஹ்வின் திட்டம் ஜெயிக்கும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் திட்டம் எந்த காலத்திலும் தோற்காது, எல்லா காலங்களிலும் ஜெயிக்கிற திட்டம் அல்லாஹ்வின் திட்டம். கண்ணியமிக்கவர்களே, அதே வகையில் தான் மரணம் என இன்றைய காலகட்டம் நிறைய திடீர் மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள். மரணிக்கிற வயது இல்லை, ஆனாலும் மரணம், சின்னஞ்சிறு மரணங்கள், வாழ வேண்டிய வயது மரணங்கள் என்றெல்லாம் சொல்லி நிறைய அசம்பாவிதங்களை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இப்போ மரணமும் அல்லாஹ்வின் திட்டம். அவனின் முடிவு என்னவோ குறித்த நேரம் வருகிற போது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்தவித அவகாசமும் இல்லாமல் இந்த உயிர் பறிக்கப்படும். மன்னிக்கவர்களே, இப்போ உலக வைத்தியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனின் உயிரை தக்க வைப்பதற்கு இன்னும் சில நாட்கள், சில மணி நேரங்கள், குறித்த நேரத்தை தாண்டி இவனுக்கு வாழ்நாளை தர வேண்டும் என்று முயற்சித்தால் தோல்வியை மிஞ்சும். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்லப்போன வயசானவங்க நிறைய பேர் உள்ள காலங்கள் ஒருவித மரணத்திற்கான தயாரிப்புகளில் நிறைய நேரங்களை செலவிட வேண்டும். முன் தயாரிப்புகள், வறுமைக்கான தயாரிப்புகள். நான் சில பேர் பார்க்குறோம், மகனுக்கு வீடு கட்டி தரேன் அப்படிங்கிற பேர்ல, இல்லை மகனுக்கு கடையில உதவி செய்யறேங்கிற பேர்ல தொழுகு கூட இல்லாம அங்கங்க போய் கடை திருப்பில்ல. இப்ப நேரங்களில் வீணடிப்பது, அங்கங்க பொழுதுபோக்கு மொபைல் போன்களை கையில் எடுத்துக் கொண்டு அரசியல் பார்க்கிறேன், செய்தி கேட்கிறேன் என்றெல்லாம் சொல்லி சில விளையாட்டுகளில், விளையாட்டு ஆர்வங்களில், இப்படியெல்லாம் வயதான காலங்களிலும் கூட வந்து இபாதத் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் காலங்களில் கழிப்பவர்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு நிகழ்ச்சி எழுதுவார்கள். ஒரு வயதான முதியவர், இல்ல வயது முதிர்ந்தவர், கைத்தடி ஊன்றி நடக்கிற நிலைக்கு வந்து விட்டார். கைத்தடி இல்லாம நடக்க முடியாது. இப்ப அந்த காலத்துல கைத்தடியின் கீழ் பகுதியில் இந்த ஆட்டின் கால் குழம்பின் அந்த குழம்பை போல அந்த கொள்ளனிடத்திலே போய் சொல்லுகிறார், எனது கைத்தடிக்கு கீழே இரும்பாலான ஒருவித கொக்கியை வைத்து தாருங்கள், ஒருவித லாடம் போன்ற நல்ல உறுதியாக பற்றி பிடிக்கிற, சரிக்கு விழாத அளவிற்கு இரும்பினாலான ஒரு லாடம், மிக நீண்ட காலம் உழைக்கிற அளவிலான ஒரு லாடம் வேண்டும் என்று கேட்கிற போது அந்த நிகழ்ச்சியில எழுதுவார்கள், மலக்குள் மௌத் அருகிலேயே நிற்பார்கள். அன்னைக்கு அவருக்கு மௌத்துடைய நாள். இப்ப இவரது திட்டம்
நீண்ட காலம் அந்த குச்சி உழைக்க வேண்டும், இன்னமும் பல ஆண்டுகள் நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் மலக்குள் மௌத் அருகிலே வந்து நின்று அவர் கிளம்ப வேண்டிய நேரம் அது, உலகை விட்டு புறப்பட வேண்டிய நேரம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் திட்டம் என்றைக்கு அல்லாஹ் தவணையை எழுதுகிறானோ குறித்த நேரத்திலே அது நடந்தேறும். கண்ணியமிக்கவர்களே, அவனின் காரியம் மாத்திரமே ஜெயிக்கும். இந்த உள்ளத்துல நாம் ஆளுபதிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த புரிதல் இல்லாமல் நிறைய கற்பனைகளில் உழன்று கொண்டிருக்கிறோம். நிறைய பெரிய பெரிய ஆடம்பரமா வீடு கட்டணும், எனவே அந்த பொருளாதார தேவைக்காக நிறைய உழைப்பு. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்களை வருமானங்களை சேர்ப்பதிலேயே செலவழிப்பது. பரவான தொழுகைகளில் கூட கவனம் இல்லை. குரான் ஓத தெரிந்தவர்கள் கூட அதை எடுத்து பார்ப்பதற்கு ஓதுவதற்கு நேரம் தருவதில்லை. அல்லாஹ்வை திக்ர்கள் செய்வதற்கு நேரம் இல்லை. குடும்பத்தோடு அமர்ந்து நல்ல முறையில் சிரித்து பேசி மகிழ்வதற்கு நேரம் இல்லை. கண்டிப்பார்களே, உறவுகளை தேடி போய் அரவணைத்து உதவிகள் செய்வதற்கு நேரம் இல்லை. காரணம் ஒரே குறிக்கோள், பொருளாதாரம். இப்ப மரணத்தை மறந்து வாழ்கிற, மரணம் எந்த நொடியிலும் வரலாம் என்கிற சிந்தனை இல்லாத ஒரு வாழ்வு ஒருவித இயந்திரமான நிலைக்கு நம்மை கொண்டு சென்று இருக்கிறது. கண்டிப்பார்களே, இன்னமும் அல்லாஹ் குறிப்பிடுவான், மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீஹு. இந்த மரணம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் அதை கண்டு வெறுண்டு ஓடுகிறீர்கள். மரணத்தை யாரும் விரும்புவது கிடையாது. எல்லோரும் வெறுக்கிற மரணம். எங்கே வந்து பிடித்து விடுமோ, எங்கே மலக்குள் மௌத் வந்து விடுவாரோ என்று நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்கள். ஃபஇன்னஹு முலாகீஹும், உங்களை வந்து அது சந்தித்தே தீரும். நல்லா பயன்படுத்துகிற வார்த்தை. இப்போ தவணை நேரம் வந்துவிட்டால் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, பெரிய அட்வான்ஸ்டு எல்லாவித மருத்துவ வசதிகள் கொண்டிருக்கிற ஒரு பெரும் மருத்துவமனையில போய் நீங்கள் அட்மிட்டா இருந்தாலும் சரி, நேரம் வருகிற போது வந்து சேரும். கண்ணியமிக்கவர்களே, இப்போ உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள், பெரும் ஸ்பெஷலிஸ்டுகள், இப்போ அவர்களிடத்தில் சிகிச்சைக்கு போயிருந்தாலும் சரி, நேரம் வருகிற போது முலாக்கிக்கும், மரணம் உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இன்னமும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த மரணத்தின் துல்லியத்தை, துல்லிய நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குறித்த வினாடி வந்துவிட்டால் பிற்படுத்தப்படாது, அவகாசம் தரப்படாது. நான் 2 ரக்காத் தொழுது கொள்கிறேன், அவகாசம் கிடைக்காது. நான் இன்னும் சூறாவை ஓதிக் கொள்கிறேன், வாய்ப்பு வழங்கப்படாது. இப்ப வயது 60-80 ஆண்டுகள் எல்லாம் தருகிற போது, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி காலையில் கண் விழிக்கிற போது அந்த நாள் பெரும் பாக்கியம். ஒரு நாள் வாழ்வில் கூடுதலாக கிடைக்கிற போது பெரும் பாக்கியமாக கருதி நன்மைகள் செய்ய வேண்டுமே தவிர, தவணை வந்ததற்கு பின்னால் வருத்தப்படுவது பலனில்லை. கண்ணியமிக்கவர்களே, எனவேதான் இந்த வார்த்தை, மரணம் முலாகிக்கும், உங்களை வந்து சந்திக்கும். நீங்கள் ஆகாயத்தில் பறந்தாலும் சரி, பூமி பந்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஆகாயத்தில் பறந்தாலும் சரி, குறித்த நேரம் வருகிற போது அது வந்து உங்களை சந்திக்கும். கண்டிப்பார்களே, அதனால இந்த ரூஹுக்கு உயிர், அல்லாஹ் அதற்கு உருவம் தரவில்லை. ரூஹுக்கு உயிர் கிடையாது, உருவ அமைப்பு கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் உருவம் தந்திருந்தால், ஒருவித திடப்பொருளை போல உருவ அமைப்பு இருந்தால், வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் மலக்கும் கதவை சாத்திக்கலாம், ஏன்னா உள்ள வர முடியாத, வெளியே போகாத அளவுக்கு கதவுகளை தாளிட்டுக் கொள்ளலாம், அல்லது வெளியே போகாத அளவிற்கு ஏதேனும் ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நியமிக்கவர்களே, ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா அது கண்ணால் காண முடியாத அளவிற்கு, இப்ப எத்துணை பெரும் கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, மிக எளிதாக கைப்பற்றப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் அதை வைத்திருக்கிறாங்க. நியமிக்கவர்களே, ரூஹின் தாற்பயத்தை அவன் மாத்திரமே அறிந்திருக்கிறான். அவன் அல்லாத யாருக்கும் அது தெரியாத அளவிற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிறப்பானவர்களே, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், அவங்கள்ட்ட ஒரு நாத்திகர் வந்து கேட்பார், கடவுள் மறுப்பார். இமாமே, நீங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்றீங்க, இறைவன் ஒருவன் சொல்றீங்க, இப்போ உங்களது இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்பாரு. இந்த இரும்பை போல அவன் திடப்பொருளா? அவர் கேட்கிற கேள்வி, உங்களது அல்லாஹ் இரும்பை போல திடப்பொருளா, அல்லது தண்ணீரை போல ஓடுகிற திரவ பொருளா, அல்லது புகையை போல வாயு பொருளா? அவரு கேள்வி கேட்பார். இமாமுல் ஆலம் மிகுந்த சமயோகித சிந்தனை கொண்டவர். எத்துணை சிக்கலான கேள்விகள் முன்வைத்தாலும் சட்டென்று பதில் தரக்கூடியவர். அல்ல அவ்வளவு அற்புதமான அறிவாற்றலை வழங்கி இருந்தார். அடுத்த நொடியே பதில் சொல்வார்களாம். அந்த நாத்திகனிடத்தில் கேட்பார்களாம், யாரேனும் மரணிக்கக்கூடிய நபர்
அருகில் நீ இருந்திருக்கிறாயா? நான் இருந்திருக்கிறேன் அப்படிம்பார். அவரிடத்தில் பேசி இருக்கிறாயா? மரணிப்பதற்கு முன்னால் நான் பேசி இருக்கிறேன். இப்ப அவர் மரணித்ததற்கு பின்னால் நீ பேசி இருக்கிறாயா? அவர் சொல்லுவாரு, இல்ல பேசுனது இல்லை. ஏன் பேச முடியல? ரூபு போயிருச்சு. அப்ப உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. அப்ப பிரிந்த உயிரை நீ கண்ணால் கண்டாயா? இல்ல கண்ணில் பார்க்கல. இப்படி கேட்கிறப்ப இமாம் கேட்பாங்க, அப்ப அந்த ரூ உடலில் இருந்து பிரிந்த உயிர் திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா என்று கேட்கிற போது பதில் சொல்ல முடியாமல் திணறி அங்கிருந்து அந்த நாத்திகர் கிளம்புவார். அவங்க அன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுக்கு மாத்திரமே அறிந்திருக்கிற குர்ஆன் சொல்லுகிறது, சொல்லி ரூஹுமின் அம்ரி ரப்பி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் ஆன்மா என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் வந்தது. அல்லாஹ் குன் என்று சொல்கிற போது குழந்தை தாயின் கருவறையில் 4 மாதங்களை அடைகிற போது ரூஹ் உடலில் வந்து விடுகிறது, உயிர் ஊதப்படுகிறது, அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, சுருக்கமாக சொல்லுவதானால் வானம் பூமி இடைப்பட்ட அத்தனையிலும் அல்லாஹ்வின் திட்டம் மாத்திரமே ஜெயிக்கும், அவனின் காரியங்கள் மாத்திரமே ஜெயிக்கும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான அம்சம், மனிதனின் மரணமும் ரிசுக்கும் ஒன்றை ஒன்று தேடிக்கொண்டிருக்கும். ரிசுக்கு முடிகிற இடத்தில் மௌத் வந்துவிடும். எவ்வளவு ஆயுட்காலத்தை அல்லாஹ் எழுதி இருக்கிறானோ, இவனுக்கென்று எவ்வளவு உணவுகளை இன்ன பிற வாழ்வாதார வசதிகளை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ, அது முடிவுக்கு வருகிற போது அடுத்து இவனுக்கு மரணம். இப்ப எவ்வளவு ரிசுக்கு இவரதா கணக்கில இருக்கிறதோ அது முடிந்து விட்டால் அடுத்த நொடி மரணம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அவ்வப்போது மனிதர்கள் இந்த மரணத்தை மறந்து விடுகிற காரணத்தினால் தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சில அசம்பாவித நிகழ்வுகளை உலகத்திலே ஏற்படுத்தி நமக்கு படிப்பினைக்காக எல்லாம் வைத்திருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, நாம் நேற்று கூட கேள்விப்பட்டிருப்போம், அந்த விமான விபத்து கிட்டத்தட்ட 242 பேர் வரைக்கும் உயிர் பலி ஏற்பட்டிருக்கிற ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அந்த லண்டன் வரை போகக்கூடிய அந்த விமானம் கிளம்பி ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக ஒரு கோரமான ஒரு விபத்துக்கு உள்ளாகி, என்ன சொல்ல போனா பல்வேறு விஷயங்களை நாம் யோசிக்கலாம். அந்த தலைமை விமானி கிட்டத்தட்ட 8000 மணி நேரம் வாகன அந்த விமானத்தில் பறந்த அனுபவம் கொண்டவர், 8000 மணி நேரம் மிகுந்த ஒரு அனுபவம் கொண்டிருக்கிற நபர். அதையும் மீறி விபத்து நடந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, காரணம் வல்லாஹு காலிபுனாலா, அப்படி அல்லாஹ் அவனது திட்டத்தை செயல்படுத்திய தீர்வான். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போன நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், விபத்து நடப்பதற்குண்டான எந்தவித பாதக சூழ்நிலையும் இல்லாத ஒரு நிலை, ஒருவித புயல் காற்றோ அல்லது ஒரு தீவிர காற்றோ விபத்துக்கான பாதக காரணிகள் எதுவும் இல்லாத போதும் கூட விபத்து நடந்திருக்கிறது. இப்போ உண்மை காரணம் அல்லாஹ் அறிவான். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி அதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபுஜாஅத்துல் மௌத் ஹதீஸ் வரும். இது போன்று திடீர் மரணங்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், நம் குடும்பத்தாரிடத்திலே பேசுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு கூட பாக்கியம் இல்லாமல் போகிற போது இந்த விபத்து போன்ற மரணங்கள் நல்லோர்களை பொறுத்தவரை ரஹ்மத், நல்லடியார்கள், அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்தவர்கள், இப்ப அல்லாஹ்விற்கு பிடித்தமாக வாழ்ந்தவர்களுக்கு ரஹ்மத். காரணம், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இப்ப எவ்வளவு பார்க்கிறோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா படுத்த படுக்கையாக கிடந்து இந்த மகன் பார்ப்பார், அந்த மகன் பார்ப்பார் என்று முகம் சுளிக்கிற அளவிற்கு பல்வேறு நிலைகள் எல்லாம் இல்லாமல் மிக எளிய முறையில் ரூஹ் கைப்பற்றப்பட்டது என்பது ஒருவித ரஹ்மத். கண்ணிமிக்கவர்களே, ஆனால் தீயோர்களை பொறுத்தவரை, பாவிகளை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மரணம் ஒருவித துர்பாக்கியம் என்று சொல்லலாம். காரணம், கடைசி நேரத்திலும் கூட தௌபா செய்வதற்கு, திருந்துவதற்கு வாய்ப்பில்லாமல், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போவது உண்மையில் பெரும் துர்பாக்கியம். நினைக்கிறவர்களே, என்ன சொல்ல போனா இது போன்ற நிலைகள்ல இப்ப இந்த ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு 7 விதமான மரணங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய மரணங்கள் ஹதீஸ்களில் வருது. முதலாவது பெருமானார் சொல்றாங்க, அதாவது பாம்பு போன்ற தேல் விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு மரணிப்பது, இது போன்ற மரணங்களை விட்டு பாதுகாப்பு. இரண்டாவது, நீரில் மூழ்கி மரணிப்பது, நீர்நிலைகளில் மூழ்கி மரணிப்பது, இதை விட்டு பாதுகாப்பு. மூன்றாவது, நெருப்பால் கரிக்கப்பட்டு நெருப்பு பிடித்து எரிந்து மரணிப்பது. நான்காவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏதேனும் ஒரு பொருள், ஒரு கனமான பொருள்
தன் மீது விழுந்து மரணிப்பது, அல்லது இவர் ஏதேனும் பொருளின் மீது விழுந்து மரணிப்பது, இறுதியாக போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடி வருகிற போது எதிரிகளால் கொல்லப்படுவார். அந்த வகையில் ஃபுஜாஅத்துல் மௌத் என்கிற திடீர் மரணங்களும் கூட பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய மரணங்கள் நினைக்கவர்களே. இன்னொரு ஹதீஸிலே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்தின் அடையாளங்களில் ஒன்று மின் அஷராத்தி ஸாஅ, இப்ப மறுமை நாள் நெருங்குகிறது என்பதற்கான சில அடையாளங்களை பெருமானார் சொல்லுகிற போது முதலாவதாக சொல்லுகிறார்கள், நிலா பிறை அது அளவை விட பெரிதாக தெரியுமா ஹதீஸ்களில். அப்ப அது சில நேரம் பிறையை பார்க்கறப்ப 2வது நாள் பிறைன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அது முதல் நாள் பிறை, ஆனாலும் அது வழக்கமான அளவை விட பெரிதாக தெரிவது மறுமை நாளின் அடையாளமாக. 2வதாக பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் வெறுமனே கடந்து போகிற இடங்களாக பயன்படுத்தப்படும். இப்போ பள்ளிக்கு தொழுவணுங்கிற நியத்து இல்லாம பள்ளியை கடந்து போகிற போது ஒரு 2 ரக்காத்து தொழுகை அல்லாத நேரங்களாக இருந்தாலும் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று பள்ளியின் காணிக்கையாக தொழுகிற, அதை கண்ணியம் செய்கிற எண்ணங்கள் இல்லாமல் வெறுமனை கடந்து போகிற பொது பாதைகளாக பள்ளிகள் பயன்படுத்தப்படும். இது கியாமத்தின் அடையாளம் கண்டிப்பிக்கிறவர்களே. 3வது பெருமானார் சொல்லுவாங்க, திடீர் மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் பெருகுவதும் கூட கியாமத்தின் அடையாளம் என்று பெருமானார் சொல்வதை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே. அப்ப நாம் யோசித்து பார்த்தால் எல்லா நேரங்களிலும் மரணத்திற்கான தயாரிப்புகளில் நேரம் செலவழிக்க வேண்டும். எந்த நிலையிலும் வரலாம் என்கிற போது நாம் காலம் கடத்தாமல், குறிப்பாக தொழாதவர்கள், வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறவங்க உண்மையிலேயே மனமாற்றத்திற்கு உட்பட வேண்டும். இந்த ஜும்மா கிடைத்த நாம் அல்லாஹ்வின் அருளால் அடுத்த ஜும்மா உறுதி கிடையாது. இவ்வளவு ஒவ்வொரு ஜும்மா 2 ஜும்மாவுக்கு இடையில நிறைய நபர்கள் கபருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்ணாலேயே பார்க்கிறோம், நிறைய பேரை கபர்களிலே அடக்கிறோம். ஆனாலும் இன்னமும் பருந்துகளில் கவனம் இல்லாமல் தொழுகைகளில் அலட்சிய போக்கு என்பது பெரும் ஆபத்தான ஒரு அம்சம் கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் இன்னும் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பல்வேறு அநியாயங்களை நாம் கைவிட்டாக வேண்டும். ஒரு அநியாயக்காரன் ஏதேனும் ஒரு விதத்துல காசு பணங்களில் மோசடியோ அல்லது ஏதேனும் சொத்து பத்துக்களில் மோசடியோ, அப்ப அடுத்தவர்கள் சார்ந்த விஷயங்களில் மோசடி செய்து அநியாயம் செய்கிற போது, அவர் இறந்து ஜனாசாவாக இருக்கிற போது பிறரின் பார்வை எப்படி இருக்கும், பிறருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவனை குறித்து துவா செய்வார்களா அல்லது பத்துவா செய்வார்களா? கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். வாழுகிற காலத்திலேயே செய்திருக்கிற அநியாயங்களுக்கெல்லாம் உரிய நபர்களிடத்திலே போய் நாம் அதை பிழை கொடுக்க தேட வேண்டும். அவர்களை போய் மன்னிப்பு கேட்டு அல்லது ஏதேனும் காசு பணங்களாக இருந்தால் செட்டில்மெண்ட் பண்ணி நாம் அதை உலகிலேயே செட் செய்து விட வேண்டும். மன்னிக்கிறவர்களே, காரணம் அநியாயம் என்பது நாளை மறுமையில் இருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான், மறுமையில் மிக கடுமையான இருள்களிலே ஒன்று உலகில் செய்கிற அநியாயங்கள் கண்டிப்பிக்கிறவர்களே. நாளை கபரிலும் அநியாயங்கள் இருளாக இருக்கும் கண்டிப்பிக்கிறவர்களே. எனவே நாம் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இது போன்ற நிகழ்வுகளை நமக்கு படிப்பனையாக அல்லாஹ் காட்டி தருகிறான். நாம் படிப்பனைகளை கடமைப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஹிதாயத்தை கொண்டு வருவானாக. அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை ஈமானோட கூடிய முடிவாக ஆக்கி அருள்வானாக. இது போன்ற அகால மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளை தந்துருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு ஹிதாயத்தை தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.